அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவராத்திரி அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். சிவராத்திரி விரதம் எதுக்காக கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்றேன், கேளுங்க. விரதம் இருக்கிறோம்னா அது எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாசி மாதம் வரக்கூடிய சிறப்புகளின் மணிமகுடமாய் விளங்குவது மகா சிவராத்திரி. பூமியை நோக்கி மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்ட அனைத்து உயிர்களும் சிவனுக்குள்ளே அடங்கிவிட்டது. அண்டத்துல எதுவுமே இல்ல, புல் பூண்டு பூச்சி என்று எதுவுமே இல்லாத ஒரு வெறுமை நிலை. அதனால் கருணையே வடிவமான பார்வதி தேவி உலகத்துல மறுபடியும் உயிர்கள் எல்லாம் பிறக்கணும்னு சொல்லி சிவபெருமான நோக்கி கடும் தவம் செய்றாங்க. ஆகம விதிப்படி இரவு முழுவதும் விரதம் இருந்து முழு மனசோட சிவபெருமானையே நினைச்சு பூஜை செய்யறாங்க. அந்த பூஜைக்கு மனமிறங்கிய சிவபெருமானும் 14 உலகங்களையும் படைக்க சொல்லி உத்தரவிட்டார். அப்போ பார்வதி தான் ஈசனை நினைச்சு பூஜைகள் செஞ்சு வழிபட்ட காலத்தை சிவனுக்குரிய காலமாக போற்றணும்னு அந்த நேரத்துல முறைப்படி விரதம் இருந்து சிவனை பூஜை செய்யறவங்களுக்கு அவங்க வேண்டத கிடைக்க அருள் செய்யணும்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க. சிவபெருமானும் பார்வதி சொல்றதை ஏத்துக்கிறாரு. அந்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சிவமகா புராணம் சொல்லுது. அதனால் மகா சிவராத்திரி அன்று சிவனை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவோருக்கு சிவபெருமான் கேட்ட வரத்தை தருவார் என்பது ஐதீகம். சிவராத்திரி அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். முதலாவது, சிவராத்திரி அன்று இரவில் தூங்கக்கூடாது. அந்த நாள் முழுவதும் பகல் இரவு அடுத்த நாள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிப்ரவரி 26 இந்த ஆண்டு சிவராத்திரி வருது. அதனால பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி காலையில் எழுந்தோம்னா அடுத்த நாள் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலதான் தூங்கணும். இடைப்பட்ட பகல்லையோ அல்லது இரவுலையோ நாம தூங்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவதா, சிவராத்திரி அன்று அன்னைக்கு முழுவதுமே உபவாசமா இருக்கணும். எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்றது. கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபவாசம் இருக்கணும். எப்போல இருந்துனா பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில எழுந்ததுல இருந்து பிப்ரவரி 27 காலையில வரைக்கும் உபவாசமா இருக்கணும். எதுவும் சாப்பிடவே கூடாது. இடையில தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். மூன்றாவது, சிவராத்திரி அன்று கண் முழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இரவுல உட்கார்ந்து நம்ம ஏதேதோ பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து இந்த கண்ணு முழிச்சிருக்கிறத கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி நாம நம்மளை கஷ்டப்பட்டு கண்ணை முழிக்க கூடாது. அது தவறான விஷயம். நாம இறை சிந்தனைகளோடும் இறை நாமங்களோடும் நல்ல இறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோட மட்டுமே தான் நாம கண் முழிக்கணுமே தவிர பொழுதுபோக்கு அம்சத்தை பயன்படுத்தி நாம் கண் விழிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் செய்யக்கூடாதது. செய்ய வேண்டியது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமா நம்ம செய்யக்கூடிய 4 விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். வீட்டுல லிங்கம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. லிங்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அந்த அபிஷேக பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவனை வழிபடலாம். ரொம்ப வசதியா அன்னைக்கு நிறைய அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறது நான் சொல்லல. ஒரு 1/2 லிட்டர் பாலாவது வாங்கி சிவராத்திரி அன்று மனதார சிவனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம், இது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவதாக, ஒரு இதழ் வில்வ இலையாவது கண்டிப்பாக அன்று சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி ஒரே ஒரு வில்வ இதழ சிவராத்திரி அன்று நாம நம்ம கையால சிவன் கோயில்களுக்கு கொடுக்கணும். இல்ல நாமளே வீட்டுல அர்ச்சனை செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கையால அர்ச்சனை செய்யணும். இதை படத்திற்கு செய்யலாமா என்று கேட்டாலும் செய்யலாம், லிங்கத்திற்கு செய்யலாமா என்று கேட்டாலும் செய்யலாம். அதனால வில்வ அர்ச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும். அடுத்து மூன்றாவது, சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்ததிலிருந்து அடுத்த நாள் விரதம் முடிந்து இரவு தூங்கும் வரை சிவாய நம அல்லது நம சிவாய என்னும் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்று தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம். எது சிவபெருமானோட பதிகம் உங்களுக்கு தெரிகிறதோ சிவன் பாடல்களை கேளுங்கள். கண்டிப்பாக அன்று முழுவதும் இந்த மந்திரத்தை ஏதேனும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து நாலாவதாக, இது மிக முக்கியமான விஷயம். இதை எல்லாருமே செய்யலாம். லிங்கோத்பவ காலம்.
இந்த சிவராத்திரி நேரத்திலேயே மிக முக்கியமாக வரக்கூடியது 3ஆம் காலத்துல வரக்கூடிய லிங்கோத்பவ நேரம். நள்ளிரவு சரியாக 12 மணி அந்த நேரப்படி 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிச்சயமாக தியானம் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். இந்த 4 விஷயத்தை யார் ஒருத்தர் கண்டிப்பா செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உள்ளன்போட ஆத்மார்த்தமாக சிவபெருமானை தவிர வேறு எதையுமே வேண்டாது, உன்னுடைய அன்புக்கு நான் பாத்திரமாகணும், உங்கள் அருள் வேண்டி உங்களுக்கு விருப்பமான செயல்களை நான் செய்கிறேன், என்னுடைய தூய்மையான அன்பை நீங்க ஏத்துக்கணும்னு அப்படின்னு உண்மையா பக்தியா யார் ஒருத்தர் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ நிச்சயமாக சிவபெருமானுக்கு பிடித்தவர்களாக, சிவபெருமான் விரும்பக்கூடிய அடியாராக நாம இருப்போம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வாய்ப்பை தவற விடாம எல்லாரும் சிவராத்திரிய இந்த முறையில கொண்டாடி சிவபெருமானோட பேரன்புக்கு எல்லாரும் பாத்திரமாகணும் அப்படின்னு எல்லோரையும் அன்போட கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.